வணக்கம். ஜெயா டிவியின் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கே வந்திருக்கும் பேச்சாளர்கள் சார்பாகவும் பெரம்பலூர் இந்த குழுமியிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் டாப்பிக்கே மகிழ்ச்சியை பற்றி. இங்கே பெரம்பலூரில் இதை பற்றி இந்த காலகட்டத்தில் பேசுகிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணம், இங்கே கொரோனா பாதிப்பே இல்லாமல் 0 டிகிரியில் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் சமீப காலமாக தான் இந்த பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி நடுவராக இருக்கேன். ஏன்னா எப்போதுமே நாகேஷ் படத்தில் சொன்ன மாதிரி பாட்டு எழுதி சம்பாதிப்பவர்கள் உண்டு, குற்றம் கூறியே சம்பாதிப்பவர்கள் உண்டு. இல்லை, நான் குற்றம் கூறுற டைப்பு. ஸோ அந்த மாதிரி பேச தெரியாது. ஆனால் பேசுகிறத வச்சு குத்தம் கண்டுபிடிச்சி தீர்ப்பு சொல்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால கொஞ்ச நாளாக நான் நடுவராக இருக்கேன். ஜெயா டிவிக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அதோட எம்டி அவங்க திரு விவேக் ஜெயராமன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க கடந்த 22 வருஷமாக தொடர்ந்து இந்த மாதிரி பண்டிகை தினங்கள் வரும்போது சிறப்பு பட்டிமன்றம் வந்து தமிழையும் நமது கலாச்சாரத்தையும் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் நீங்கள் கண்டிப்பாக தரவே வேண்டும். அடுத்து இங்கே பெரம்பலூரில் ராமகிருஷ்ணா கல்லூரி தலைவர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு எனக்கு சிறந்தாழ்ந்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பெரம்பலூர் அரிமா சங்கத்துக்கும் அவருடைய ஒத்துழைப்புக்கும் அவருடைய ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டாப்பிக்கில் முதல்ல நீங்கள் பாருங்கள், யூஸ்வலாக அந்த பட்டிமன்றங்கள் வந்தாலே ஒன்று உண்டு ஒன்று இல்லை, இப்படி தான் பேசுவாங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் சைடாக ஒரு பேசுவாங்க, இன்னொரு சைடு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பட்டிமன்றத்தோட டாபிக் பாருங்கள், பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சி எப்போ இருந்தது, அந்த காலத்திலா இந்த காலத்திலா. ஸோ மகிழ்ச்சி என்பது கன்ஃபார்ம், பண்டிகை என்றால் மகிழ்ச்சி என்பது கன்ஃபார்ம், அதில் எந்தவித சந்தேகம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. என்ன அந்த காலமாக இந்த காலமாக எவ்வளோ மார்க் போட போகிறோம், 10க்கு 9, 10க்கு 3, 10க்கு 4ங்கிறதா இன்றைக்கி. ஸோ நாம் மகிழ்ச்சியான டாப்பிக்கை பற்றி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், பிரச்சனைகள் இல்லாத ஒரு டாபிக், மகிழ்ச்சி எப்போ இருந்தது. ஒன்று முதல்ல சொல்லிடுறேன், இந்த காலகட்டம்னு வரும்போது தயவு சேர்ந்து 2020 இந்த காலகட்டத்தில் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரியான காலம்தான் அது, தடுமாறி இன்னும் தீரலை அது. ஸோ நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஒரு 5 வருஷத்தில் நாம் கொண்டாடிட்டு இருந்த பண்டிகைகள் பிரமாதமாக இருந்ததா, இல்லை ஒரு 10-15 வருஷம் முன்னாடியா, ஒரு 20 வருஷம் முன்னாடி, இதை பேச தான் 2 டீம் வந்திருக்கு. பண்டிகை என்றாலே பண்டங்களை ஈகை செய்வது அப்படிங்கிற அர்த்தம்னு போட்டிருந்தது. ஈகை அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி எப்போ வருவது என்றால் கொடுப்பதில் தான் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, அதுங்கிறது நிச்சயம். அதுதான் நம்ம பண்டிகைகளோட சம்பிரதாயமே. ஒரு பண்டிகைக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. தீபாவளின்னு சொல்லும்போது நரகாசுரனை கொன்னா அப்படின்னு, அங்கேயும் ஒரு நல்ல காரியம் இருக்குது. தீமையை கொன்றோம் அப்படிங்கிற ஒரு நல்ல காரியத்தை கொண்டாடும் போது எப்படி கொண்டாடுறோம், நம்ம சொந்தங்களுக்கு பண்டங்களை வாங்கி கொடுக்குறோம், பொருளை வாங்கி கொடுக்குறோம், நம்ம கூட வேலை செஞ்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்து வரும் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி தான் பண்டிகை. இதே தான் எல்லா மதத்திலும் இருக்குது. கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடினாங்களா, ஏன் கொண்டாடினாங்க? உலகத்தில் இருக்கிற தீமையெல்லாம் அழிக்க ஒரு மாதவம் பெற்ற ஒரு மாமனிதன் பிறந்தான் என்பதை கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஈகை, கொடுப்பது அதே தான் எல்லா நம்ம சம்பிரதாயமும் சொல்லுது. ரம்ஜான் பண்டிகையிலும் அதான், ஈத் என்றாலே ஈகைன்னு அர்த்தமா, ஈத் முபாரக்னா ஈகை தான். அங்கேயும் என்ன, நம்ம டிசிப்ளின், தீமையை அழிப்பது. ஸோ நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இருக்கா மாதிரி பண்டிகைகளுக்கு இருக்கிற அர்த்தம் உலகத்திலே வேறு எந்த கலாச்சாரத்திலும் இல்லைங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த டாபிக் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் தான். ஸோ நம்ம இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த இருக்கிறத பற்றி சும்மா லைட்டாக 2-3 ஜோக்ஸ் சொல்லிவிட்டு ஒரு மூடை செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாமா டாபிக்குள்ளே. நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் இமயமலைக்கு போயிட்டு எதையோ ஒன்று விட்டுட்டு வருவேன்னு சொல்லுவார். ஆனால் சொல்லும்போது நான் அதை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களா, நான் வெஜிடேரியன் அப்படின்வார். ஸோ அதிலே தப்பு அர்த்தம் வந்துடும். இந்த நானுங்கிறத மட்டும் அவர் விடவே இல்லை. அவர் அந்த சிஷ்யர்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாராம், போன வருஷம் நான் போன போது பேராசையை விட்டேன், அதுக்கு முன்னாடி பேசும்போது என்னுடைய காமத்தை விட்டேன், அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ விட்டேன்னு சொல்லிகிட்டே இருச்சேன். ஒரு சிஷ்யன் கேட்டிருக்காங்க, சாமி இந்த வருஷம் நீங்கள் என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு. நான் என் கோபத்தை விட்டு வந்துவிட்டேன் தம்பி அப்படின்னாராம்.
அவன் சிஷ்ய உடனே, நான் கேட்குறது உங்களுக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் போனீங்களே, என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? அதான் தம்பி நான் சொன்னேனே, கோபத்தை நான் விட்டுவிட்டு வந்தேன் அப்படின்னு. நான், ஐயோ நீங்கள் நான் கேட்குறதையே புரிஞ்சிக்கலையே, நீங்கள் என்னங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு. ஏ தம்பி, நான் கோபத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறேன், என்ன நீ அப்படின்னாரா, கொஞ்சம் ஏறுது குரல். ஐயோ நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கலையே, என்ன விட்டு, ஏய் அறிவு கட்ட முண்டமே, நான் கோபத்தை விட்டுட்டு வந்தேன்டா அப்படின்னாரா. அப்போ தான் சொன்னாரா, நீங்கள் கோபத்தை விட்டுட்டும் வரல, நானுங்கிற வார்த்தையும் விட்டுட்டு வரல, ரெண்டும் உங்ககிட்ட இருக்கு. ஈகை இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட ஈகோ இருக்கு, அதனால நீங்கள் இன்னும் முழுசாமியார் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில் ஒருத்தர் பாவ மன்னிப்புக்காக போயிருக்கார். அந்த கன்ஃபெஷன் பாக்ஸ் கிட்ட போய் உட்காந்து அவருடைய பிரச்சனையே என்னன்னா, யாரையும் பேச விட மாட்டாராம். கொஞ்சம் என்ன மாதிரி இந்த நாடியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் பேச விட மாட்டாராம். உள்ளே உட்காந்துருக்கார் பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறதுக்கு. இவர் அங்கே போய், ஃபாதர் எனக்கு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குது, நான் யாரையும் பேச விட மாட்டேங்கிறேன், இன்றைக்கி வீட்டில் என் பொண்டாட்டியோட பெரிய சண்டை, என்ன சமையல்னு கேட்டால் அவள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்ச சமையலை சொல்லி அவளை ஃபலார்னு அரைஞ்சிட்டு வந்துட்டேன்னு. உள்ளே இருந்தவர், தம்பி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னார். இல்லை ஃபாதர் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறத, எனக்கு இந்த கோவம் வந்துகிட்டே இருக்குது, மற்றவங்கள பேச விட மாட்டேங்கிறேன். இன்னைக்கு காத்தால கூட என்கிட்ட வீட்டில் ரிப்பேர் பண்ண ஒருத்த வந்தான், அவன் கரெக்டாக தான் வந்தான், அவனே தம்பி கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியான்னு. அதுதான் ஃபாதர் என் பிரச்சனையே, என்னால் பொறுமையாக இருக்க முடியலன்னு. அந்த ஆள் வெளியில் ஃபலான்னு வந்து சட்டையை பிடிச்சி ஃபலார்னு அரைஞ்ச. அறிவு கட்ட மடையா, இந்த கன்ஃபெஷன் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணுறது வந்த கார்பெண்டரா நான், தச்சண்டா நான், என்னையே நீ பேச விட மாட்டேங்கிறியே, உனக்கு இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடைக்காது போடான்ட்டாராம். இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரன் அவன் ஈது கொண்டாடணுன்ட்டு அவனுடைய மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கான். பெரியவர்கிட்ட சொல்லி, பாய்கிட்ட சொல்லி, எனக்கு இந்த வருஷம் ஒரு ஆடும் ஒரு 10 கிலோ அரிசியும் கொடுக்க சொன்னீங்கன்னா சந்தோஷமாக பிரியாணி பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இவர் போய் அங்கே சொல்லியிருக்கார். அவர் ஏதோ பதில் சொல்லி அனுப்பி இவங்க வந்து சொல்லியிருக்கார், முதலாளிகிட்ட சொன்னம்பா, ஆனால் அவர் என்ன சொன்னார், நீ கேட்டதில் ஒன்று நடக்கும் இன்னொன்று நடக்காதுன்னு சொல்லிட்டாருன்னு. இது எப்படிங்க இது, ஆடை மட்டும் கொடுத்தா நான் அரிசி இல்லாமல் எப்படி பிரியாணி பண்ணுறது, அரிசியை மட்டும் கொடுத்தா ஆடு இல்லாமல் நான் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு. சரி நானே போய் அவரை கேட்குறேன் அப்படின்னு முதலாளிகிட்ட நேராக போய், ஐயா நான் சாதாரண விஷயம் கேட்டேன், அதுவும் நல்ல பண்டிகை, ஈகைன்றது ஈது தானுங்களே, ஒரு ஆடு 10 கிலோ அரிசி, நீங்கள் என்னமோ ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காதுன்றீங்களே, என்னங்க அர்த்தம்னா அவர் சொன்னாரா, நான் சொன்னது அர்த்தம் தான், ஆடு நடக்கும் இன்னொன்று நடக்காது, இவ்வளோதான் அப்படின்னா. அவர் எதையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைன்னா. ஸோ இப்படியும் பண்டிகை கொண்டாடுறவங்க இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம பண்டிகைகள், நம்ம கலாச்சாரம், நல்லதையே நினைக்கும் பண்டிகைகள் தான் நாம் கொண்டாடுறதெல்லாம். அதை எப்படி கொண்டாடுறோம், மகிழ்ச்சியோடு தான் கொண்டாடுறோம், குடும்பத்தோடு தான் கொண்டாடுறோம். ஆனால் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இந்த மகிழ்ச்சி அதிகமாக, இல்லை ஒரு 5 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மகிழ்ச்சி அதிகமாக, இதை பற்றி தான் பேச போகிறாங்க. அருமையான 2 டீம்ஸ் வந்திருக்காங்க. முதலில் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு வரவேற்போம், இந்த பேச்சாளர்களை. பண்டிகைகள் அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடினோம் அப்படிங்கிறத வலுவாக பேச வந்திருக்கிற அணி இது, அந்த காலத்து அணி. அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல திரு சசிகுமார் அவர்கள், அவர் ஆசிரியர், மயிலாடுதுறையிலேன்னு வந்திருக்கார். அவர் பேசினா மயிலாடு அதில் பாறையே ஆடும், அந்த அளவுக்கு வேகமாக பேசுவார். அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது சொல்லரசி மலர்விழி அவர்கள். அவங்க வந்த ஊர் ஸ்பெஷல் ஊர் எங்களுக்கெல்லாம், ஏன்னா நாகர்கோயிலேருந்து வந்திருக்காரு. எங்கள் கலைவாணர் NS கிருஷ்ணன் பிறந்த ஊர், அதனால் அவங்களுக்கு நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் இருக்காரு ஒரு டைப்பான ஆள், இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். ஆனால் என்ன சொல்லணுமோ சொல்லிடுவார். சினிமா டைட்டில் வச்சிருக்காரு இவர், புதுக்கோட்டை சரவணன், அற்புதமான நையாண்டிக்காரர். இது அந்த காலமாக. இப்போ இந்த காலத்துக்கு வருவோம். இந்த காலத்துக்கு வரவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க. என்ன சும்மா பழமையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு என்னையே திட்டுறாங்க, நீங்கள் வயசாகிடுத்து சும்மாரியான்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமு. நகைச்சுவை அரசு பேராசிரியர் சேலம் அபு அவர்கள். அவர் அங்கே காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் கம்ப்யூட்டர் சயின்ஸில். அதனால தான் அவர் இந்த காலத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கார். பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களுடைய கிளாமர் கேர்ள்னு சொல்லிக்கிங்களேன், சென்னை நதியா அவர்கள், அருமையான பேச்சாளர். அடுத்து இவருக்கு பேர் வச்சிருக்கிறத பேச்சு சுனாமியா, பெருவை சந்தோஷ் அவர்கள். இதுதான் 2 அணி. உங்களை முதல்ல அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வர்றது தான் முறை. அதனால் அந்த காலத்தில் ஆரம்போ. சசிகுமார் சார், நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்க முதல்ல. உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தீபாவளி திருநாள்
நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அற்புதமான தலைப்பு சார். பண்டிகைகள் மகிழ்ச்சி அந்த காலத்திலேயா இந்த காலத்திலேயா? இந்த பண்டிகைகள் உறவுகளோடு நாம் கொண்டாடுகிறோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்று உறவுகள்லாம் நம்ம கிட்ட இல்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம். அந்த காலத்தில் வீடு நிறைய உறவினர்கள் இருப்பான். பெரிய வீடு நிறைய உறவினர்கள் இருப்பான். கொண்டு போய் பாத்ரூமை கொல்ல கடைசியில் வச்சிருப்பான். அட்டாச்சு ஃபேமிலி, டிட்டாச்சு பாத்ரூம். இன்னைக்கு சொந்தக்காரனெல்லாம் துரத்தி விட்டுட்டான், பாத்ரூமை கொண்டாந்து நடு வீட்டில் வச்சுட்டான். அட்டாச்சு பாத்ரூம், டிட்டாச்சு ஃபேமிலி. இது எப்படி சார் மகிழ்ச்சியை கொடுக்கும்? உறவுகள் இல்லாத பண்டிகைகள் எப்படி மகிழ்ச்சியை தரும்? அந்த காலத்து தீபாவளிக்கு இந்த காலத்து தீபாவளிக்கு எளிமையான ஒரு விளக்கம். தீபாவளிக்குன்னு ஒரு 10 நாள் தான் இருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம்? தீபாவளி வந்துருச்சு. இப்ப தீபாவளிக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு. அப்பா சொல்லுவாரு, தீபாவளி வேற வருது. வித்தியாசம் இருக்கா இல்லையா? உண்டா இல்லைங்களா? ஒண்ணுமே வேணாம் சார். அன்னைக்கு என் மனைவி கேட்குறா, எங்க ஆபீஸ்ல போனஸ் போட்டாச்சா அப்படின்னா நான் சொன்னேன், இந்த தீபாவளிக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய போனஸ்ன்னு என் முதலாளி சொல்லிட்டாரு, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். சார் நான் அழகா ஒருத்தன் சொன்னா சார், இடுப்புக்கு கீழே ஜீன்ஸ் போட்டு எடுத்ததுக்கெல்லாம் மீம்ஸை போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் வெடியை போட்டு ஃபேஸ்புக்கில் ட்ரெஸ்ஸை போட்டு தட் இஸ் தீபாவளின்னு கொண்டாடக்கூடிய நீங்கள் எப்படி மகிழ்ச்சியை தருவீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சார் தீபாவளி அப்படின்னாலே ஸ்வீட் தானே சார், இனிப்பு தானே சார். தீபாவளின்னா என்ன? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்றது தானே தீபாவளி. மகிழ்ச்சியாக இருக்கணுமா வேணாமா? அந்த காலத்தில் எங்கள் அம்மா மாவு கொடுத்து அரைச்சிட்டு சொல்லுவாங்க. அந்த மாவு அரைக்கிற மில்லில் போய் வரிசையில் நின்று அந்த மாவை அரைச்சிட்டு வரப்ப ஏதோ இராணுவத்தில் போய் போர்க்களத்தில் ஜெயிச்சுட்டு வர மாதிரி அப்படி வருவேன். அந்த மாவை எடுத்து தொட்டி நக்கி பார்ப்போம், அப்படி தொட்டு பார்ப்போம். வீட்டுக்கு வந்தோன்னா அதில் பலவிதமான பலகாரங்கள் செஞ்சு எங்கள் அம்மா கொடுப்பா. கொண்டாந்து கொடுத்துட்டு எப்படா இருக்கு அப்படின்னு கேட்பா எங்கள் அம்மா. இன்னைக்கு என் பொண்டாட்டி எதையோ செஞ்சு கொண்டாந்து கொடுத்துட்டு இது என்ன கண்டுபிடி அப்படிங்கிறான். என்ன சார் கூப்பிட்டு? ஒன்றும் வேணாம் சார், ட்ரெஸ் எடுத்துங்க. அன்னைக்கு ஒரு டவுசரு ஒரு சட்டை, ஒரு டவுசர் சட்டை, அது என்னன்னா யூனிஃபார்மாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் எங்கள் வீட்டினுடைய தீபாவளிக்கு எடுக்கக்கூடிய உடைகள் பெரும்பாலும் யூனிஃபார்ம் சீருடைகளாகத்தான் இருந்திருக்கிறது. அது மறுப்பதற்கே இல்லை. காலையிலேயே எந்திரிச்சிருவோம், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய அந்த சீருடைய ட்ரெஸ்ஸை கையில் வாங்குறப்ப வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு இருந்துச்சு சார். இன்னைக்கு நினைச்சா ஒரு ட்ரெஸ் எப்படி அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்? அதானே என்னுடைய கேள்வி. இந்த சமுதாயத்தில் பணக்காரர்கள் நகையை வாங்கி கொண்டு தீபாவளியை கொண்டாடுகிறார்கள், ஆனால் ஏழைகள் நகைகளை விற்று தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். இதுதான் என்னுடைய வருத்தம். அதனால தான் ஒருத்தன் அழகா சொன்னான், முன்னும் வழி பின்னும் வழி நடுவில் ஒரு நாள் தீபாவளின்னா. ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் இறைவனுக்கு செய்யக்கூடியவை என்று கீதை சொல்கிறது. அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா மதங்களும் அதைத்தான் சார் சொல்லுது. ஆனால் நமக்குத்தான் அது தெரியல. கொடுத்துட்டு நாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் நமக்கு இன்னும் வரவில்லை சார். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு எந்நாளும் சுபதினம். அடுத்தவர் நலத்தை என்று நாம் நினைக்க தோன்றுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு தித்திக்கும் தீபாவளி. எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொன்னாரே தாயுமானவர் வரிகள். அந்த வரிகளையே உங்களுக்கு வாழ்த்தாய் சொல்லி மீண்டும் ஒரு முறை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி, பண்டிகைகள் இனித்தது அந்த காலத்தில்தான் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நல்வணக்கம். அருமை அருமை. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணுயா. அதுதான் நம்ம பண்டிகைகளோட ஆதாரமே. ஈகை பண்டிகை. அந்த பண்டிகை நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் இதை ரொம்ப ஈஸியாக கொடுத்தாங்க, இதை நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் யோசிக்கிறாங்க, எல்லாம் செல்ஃபோன்லேயே யோசிக்கிறாங்க. எனக்கே சில விஷயங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக படும். ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த காலம்ன்றீங்களே, இந்த காலத்தில் இருக்கிற பொருளாதார நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் கொண்டாடிட்டு தானே இருக்கோம் பண்டிகை, அப்போ அது மகிழ்ச்சி இல்லையான்னு சொல்ல போகிறாரு நம்ம பேராசிரியர் அபு அவர்கள். வாங்க சார்.
ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, என் நண்பர்க்கினிய நண்பர் சசி அவர்கள் வந்தார். நாங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அழகாக பட்டியலிட்டார். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போடுறோம், இன்ஸ்டாகிராமில் வெடியை போடுறோம், ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவை போடுறோம். எதை போட்டோங்கிற நாங்களே மறந்துட்டோம். ஆனால் அந்த காலம் நாங்கள் எதில் என்ன போட்டோங்கிறத இன்னமும் துல்லியமாக சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தின் கவனத்தை ஈர்த்ததே இந்த காலம் என்பதை நீதிபதி அவர்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுலேயும் பலகாரம் அவங்க வீட்டுக்காரமாக செய்வாங்களாம், அவங்க அம்மா செய்வாங்களாம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குமா. இன்றைக்கி பலகாரம் சரியில்லையா. ஒன்றை குறித்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய நடுவர்களே, ஆண்கள் பண்டிகை கொண்டாடணும்னா காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அண்ணன் புது ட்ரெஸ் போடுவான், தம்பி விளையாட போவான், மச்சான் டிவி பார்ப்பான். இப்படி ஆண்கள் எல்லாம் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடும் பொழுது பெண்கள், என் தாய் குலங்கள், நல்ல புத்தாடையை உடுத்தாமல் அடுப்பங்கரையில் பலகாரங்களை செய்வதும் எண்ணெயில் மூழ்குவதுமாக அவர்கள் வீட்டுக்குள்ளே சமையற்கட்டில் முடங்கி போய் கொண்டிருந்தார்கள். அடுப்பங்கரையில் குக் செய்தவர்கள் எல்லாம் ஆன்லைனில் புக் செய்ய வைத்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பண்டிகை கொண்டாட வைத்தது இந்த காலங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது. நம் தமிழர் பண்டிகையே சொல்லி கொடுத்துருக்கிறது. பழைய பெருமைகளை பேசி பேசி வீணா போகாதீங்க, பழசெல்லாம் எடுத்து விட்டெறிஞ்சு விட்டு புதுசாக கொண்டு வாங்கன்னு. இந்த தீபாவளிக்கு எங்கள் சசி அண்ணன் புதுசாக எல்இடி டிவி பெருசு வாங்கியிருக்கிறார். பழைய டிவியை தூக்கி போட்டு புது டிவி வாங்கியிருக்கிறார். புது ஃப்ரிட்ஜு. ஒரு பண்டிகை வந்துட்டால் எல்லாமே புதுசாக வேணும், ஆனால் பட்டிமன்ற பேச்சு தலைப்பில் மட்டும் பழசாக வேணுமா உங்களுக்கு? நான் கேட்குறேன், யோசனை பண்ணி பாருங்கள். நாங்கள் சந்தோஷமாக தான் நிகழ்வுகளை கொண்டாடுறோம். சுமப்பது, நினைவுகளை சுமப்பது சுகமானது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு கால வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. சுமப்பது சுகமானது தான், ஆனால் தற்காலிகமாக நிதர்சனமான உண்மையை புரிந்து தற்போதைய கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடப்பதுதான் வலிமையானது என்று சொன்னால், இந்த கால நெருக்கடியிலும் பண்டிகையை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோமே, அதை அவங்க நினச்சி பார்க்கணும். இப்போ ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இங்கு பிழைக்க முடியாமல் தன் தாயையும் தான் பெற்ற பிள்ளையும் தன் உயிருக்கு நிகரான மனைவி மக்களையும் இங்கே விட்டுவிட்டு உறவுகளை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு வருமானத்திற்காக வெளிநாடு செல்லுகிறார்களே, அங்கிருந்து தன் பிள்ளைகளுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் உழைத்து வியர்வை சொட்ட சொட்ட உழைத்து பணங்காசை அனுப்பி வைத்து நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கொண்டாடினாங்களோன்னு ஏக்கத்தோடு இருந்தது உங்கள் காலம். அந்த ஏக்கத்தை நேரில் வந்து நிவர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் வாட்ஸ்அப் வீடியோ கால், IMO வீடியோ கால் என்று நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக உறவுகளின் அருகிலேயே இருந்து பண்டிகையை கொண்டாடுவது போன்ற மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த காலம் என்று சொன்னால், எந்த சூழலில் பார்த்தாலும் சரி பண்டிகைகளின் மகிழ்ச்சி அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் இருக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. அதை ஏற்றுக்கொண்டு நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி, தொழில்நுட்பத்தின் வாயிலாக கூட பண்டிகைகளை நன்றாக கொண்டாட முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, நடுவர்களே, எங்கள் பக்கம் நீங்கள் தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் புத்திசாலி, ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்கள் தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் முட்டாள், ஏன்னா எதிரணிட்ட நாங்கள் தோத்துறோம்ல. எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்கள் தீர்ப்பை யார் பக்க வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக தீபாவளி நல்வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்காக தான் என்ன நடுவர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் புத்திசாலியும் அல்ல முட்டாளும் இல்லை, நடுநெசியில் போயிட்டுருக்கிறேன். புத்திசாலிக்கு புத்திசாலி, முட்டாளுக்கு முட்டாள். தீர்ப்பு சொல்லும்போது முட்டாளான புத்திசாலி நான். ஸோ அப்படி தான் தீர்ப்பு சொல்லுவேன். இவங்க சொன்னதை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரசித்தேன். பண்டிகையை நாங்கள் சந்தோஷமாக தான் கொண்டாடுறோம், அண்ட் முன்னை விட இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறோம் இந்த பண்டிகைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. NRIs அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் தெரிய வைக்கிறோம். என்ன தெரிய வைக்கிறீங்க? அவங்க பெற்றோர்கள்லாம் அங்கே எப்படி சந்தோஷமாக கொண்டாடுறாங்களா, இல்லை ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்களாங்கிறது அவங்களுக்கு தெரிய போகுது. ஸோ என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க. மலர்விழி அவங்களே வாங்க, உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன், ஏன்னா எங்கள் கலைவாணர் ஊர் நீங்கள். எல்லாமல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி தீபாவளி பண்டிகையை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு மனிதனை
பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே ஒரு கல்வி நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான தலைப்பு, பண்டிகைகளில் மகிழ்ச்சி அந்த காலமா இந்த காலமா. என்னுடைய தம்பி அபு அருமையா சமாளிச்சுட்டு போயிருக்கார். விவரமா பேசுவார் நினைச்சேன், விவகாரமா பேசிட்டு உட்கார்ந்துருக்கார். அந்த காலம் என்பது கற்காலம், இந்த காலம் கலிகாலம், அதுதான் உண்மை. விழுந்து விழுந்து சிரிச்சா அந்த காலம், விழுந்தவனை பார்த்து சிரிச்சா இந்த காலம். அந்த காலத்துல பண்டிகைன்னா கவலைய மறந்து சிரிச்சோம், இந்த காலத்துல பண்டிகைன்னா கவலைய மறைக்க சிரிக்கிறோம், அதுதாங்க இந்த காலம். இந்த காலத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. 2020 இந்தியா வல்லரசு நாடாகும்னு சொன்னாங்க. 2020 இந்தியா வைரஸ் நாடா மாறி போச்சே, எப்படி சந்தோஷமாக இருக்கு? நேற்று போனஸ், இன்று பண்டிகை, நாளை கடன், இதுதான் இன்றைய பண்டிகை. ஆனா அந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோங்க. இதுக்கு ஒரு பட்டிமன்றமே தேவை கிடையாது. பண்டிகைனாலே அந்த காலத்துல சந்தோஷம்னா சந்தோஷம். அதான் சொன்னா, உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் என்ப தீபாவளி, ஊரங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. இன்னைக்கு எங்க உறவாடுறீங்க? வாட்ஸ்அப்ல உறவாடுறீங்க. நாங்க வாசல் வழியா வந்தோம் அந்த காலத்துல, நீங்க வாட்ஸ்அப் வழியா வந்துட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல பாருங்க, வீட்டுல பலகாரம் செஞ்சாங்க, அம்மா முறுக்கு செஞ்சாங்க, அத்தை அதிரசம் செஞ்சாங்க, சித்தி ஜிலேபி செஞ்சாங்க, எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். அந்த காலம் நல்லா இருக்கா, அந்த காலம் நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. என்னங்க விருந்தோம்பல் பண்பு இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள நான் வீட்டுக்கு வர்றேன், எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டு வா. சரிடா அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு போனால் அங்கே பெரிய பூட்டா தொங்குதுங்க. ஃபோன் பண்ணிட்டு போனால் தான் அங்கே ஆளையே காணும். ஆனால் அந்த காலத்தில் விருந்தினர்கள் வரணும்னு திண்ணை வச்சு வீடு கட்டினாங்க. இன்னைக்கு எந்த பையலும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட்டு வச்சு வீடு கட்டுறாங்க. ஒரு குடும்பத்தில் எப்படிங்க மகிழ்ச்சியாக கொண்டாடணும் பண்டிகை? எப்போதுமே ஒரு நல்ல மனைவி கணவனை கடன் வாங்க வைக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு நல்ல கணவன் மனைவியை கண் கலங்க வைக்கக்கூடாது. இதுதான் நல்ல குடும்பம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்கா? கணவன் பாக்கெட்டை பார்த்து பண்டிகை கொண்டாடுறான், மனைவி பக்கத்து வீட்டை பார்த்து கொண்டாடுறான். இவ கடத்தெருவுக்கு போறான், அவன் நடுத்தெருவுக்கு போறான். இந்த பண்டிகை எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்விங்க. அன்னைக்கெல்லாம் பண்டிகைனா பணத்தை தண்ணியா செலவழிச்சோம். இன்னைக்கு பணத்தை தண்ணிக்காகவே செலவழிக்கிறான் நம்ம ஆளு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தினான், இன்னைக்கு சிக்கனோட பயன்படுத்துறான். அதான் நம்ம ஆள். அந்த காலத்துல பாருங்க, டீ கடைக்கு சுதந்திரமா போனோம், டாஸ்மார்க்கு பயந்து பயந்து போனோம். இன்னைக்கு டீ கடைக்கு பயந்து பயந்து போறோம், டாஸ்மாக்கு சுதந்திரமா போறோம். அதுல வர பண்டிகை காலங்கள்ல நம்மால் படுத்துடுறான் குடிச்சிட்டு. அந்த காலத்துல பண்டிகைகள்ல கலாச்சாரம் இருந்துங்க, பண்பாடு இருந்து, பாரம்பரிய உடைகளை அணிந்து பண்டிகையை கொண்டாடணும். பெண்கள் எல்லாம் அழகா பட்டு புடவை கட்டி, தலை நிறைய பூ வச்சு, அருமையா கூட கிராமத்தில் சொல்லுவாங்க, கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசுவம் வச்சு, இடுப்புல சோறுகிரியே கண்ணம்மா, அது கொசுவம் இல்லையா மனசு பொன்னம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணில மையி. இப்படி அன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடினாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு புள்ள, ஒரு சின்ன குழந்தைக்கு புடவையை கட்டி விட்டுருக்காங்க, வயசு பிள்ளைங்க லெக்கின்ஸ் போட்டுக்கிட்டு அலையுது. இது என்னங்க கலாச்சாரம்? இது என்ன பாரம்பரியம்? கல்யாண பத்திரிகையில் மஞ்சள் தேய்ச்சி அப்படி மங்களகரமான விழாக்கள் அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பாருங்க, ஐஸ்கிரீமை தவிர மீதி எல்லா கிரீமையும் முகத்தில் போட்டுக்கிட்டு அந்த நேரம் முகத்தை கழுவிட்டாங்கன்னு வைங்க. ஒருத்தர் கூட அன்னைக்கு சொன்னார், பெண்களின் உண்மையான முகத்தை பார்த்தவர் யார் தெரியுமா? அதிகாலையில் பால் ஊற்ற வர்றவ தான் அப்படின்னாங்க. இப்படி ஆரோக்கியம், அழகு எல்லாமே இந்த காலத்தில் போய்விட்டதே. என்னங்க மகிழ்ச்சி! இளைஞர்கள் அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடினா, வெளியில போய் விளையாடுவான், விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க பண்டிகை அன்னைக்கு. அவ்வளோ வீரத்தை இளைஞர்கள் காட்டினாங்க. இன்னைக்கு எல்லாம் செல்போனை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு.
உட்காந்து செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கான் பையன். கேட்டா, டே ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? நான்லாம் ஒரு நாளையில் கெட்டு போகிற தக்காளி சோறு கிடையாது. எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கெட்டு போகாத தண்டைச்சோறு 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 அப்படிங்கிறான். எங்கள் பிள்ளைங்க கேட்டுச்சு, அம்மா ஆயுத பூஜைக்கு புத்தகத்தை சாமிக்கிட்ட வைக்கணுமா செல்ஃபோனை சாமிக்கிட்ட வைக்கணுமா? ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அதில் தான் நடக்கு. இப்படி காலங்கள் மாற மாற பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் மாற மாற அந்த காலத்தை போல இந்த காலம் மகிழ்ச்சியாக இல்லை. எனவே பண்டிகையில் மகிழ்ச்சி அந்த காலமே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பக்கம் பூரா பேசுறதெல்லாம் கேட்டா நம்மள என்னமோ ஒரு சந்தோஷமா ஒரு டைம் மிஷினில் பின்னாடி கொண்டு போகிற ஒரு ஃபீலிங்கே கிடைக்குது. பாரம்பரியம் பாரம்பரியம் அது எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி பாரம்பரியத்தையே நம்பிட்டு இருந்தா நம்ம முன்னேற முடியுமா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறது இந்த காலத்தில் உள்ள கேள்வி. அதை பற்றி பேச போகிறாங்க நம்ம சொல்லழகி நதியா அவர்கள், சென்னை நதியா அவர்கள். வாங்க. புத்தாடை உடுத்தி சிகை அலங்காரம் செய்து மத்தாப்பு போல மனம் குளிர வந்தாரை வாழ வைக்கும் பெரம்பலூர் மக்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக இச்சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பேரில் மகேந்திரனாய், எழுவதில் எந்திரனாய், எதிரணிக்கு தந்திரனாய், எங்கள் அணிக்கு இந்திரனாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும், சோப் போட்டு குளிக்கக்கூடாது. இப்ப சோப்பு நிறைய தடவை போட்டு குளிக்கணும் நடுவர் அவர்களே. அந்த காலம் இந்த காலம். பொதுவா ஒரு மசூதி கட்டுனா இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்க, ஒரு தேவாலயங்கள் கட்டுனா கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க, கோயில்கள் கட்டுனா இந்துக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னா, ஒரு கல்வி நிறுவனம் கட்டுனா அறிவு சார்ந்த அறிஞர்கள் அனைவருமே அந்த ஊர்ல சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த கல்வி நிறுவனம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா இந்த காலேஜ்ல எங்களுடைய பட்டிமன்றம் நடத்துறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. உலகின் மிக சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க, செயல் அல்ல சேவைன்னு சொல்லி அரிமா சங்கம் மூலமாக இன்னைக்கு பல சேவைகளை செய்திருக்கக்கூடிய, வரக்கூடிய ஒரு சில நாட்களில் கிட்டத்தட்ட 650 பேருக்கும் மேலாக சேவை செய்யக்கூடிய பெரம்பலூர் அரிமா சங்கத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல 3 பேருமே பேசுறதுக்கு தயார் நிலையில வந்திருக்காங்க. ரேஷனுக்கு போனா பருப்பை காணும், ரேஷனுக்கு போனா பருப்பை காணும், கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா புது ஜோடி செருப்பை காணும், பல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வந்தா பல உறுப்பையே காணும்னு சொன்னா வாழ்க்கை அந்த அளவுக்கு நீ மாறி போச்சு. உண்மை அதுதான். ஆனா இந்த காலத்துல கூட நாங்க ஏன் பண்டிகை மகிழ்ச்சியா கொண்டாடுறோம் தெரியுமா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது உங்க காலம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது உங்க காலம், கூடி வாழாம விலகி வாழ்ந்தால்தான் கோடி நன்மைங்கிறது எங்க காலம். அதை மகிழ்ச்சியோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். 143 சொல்லி லவ் லைஃப் வாழ்ந்தது உங்க காலம். 143 சொல்லி லவ் லைஃப் வாழ்ந்தது உங்க காலம். 144 போட்டதுக்கு அப்புறமும் குவாரண்டைன்ல மகிழ்ச்சியா இருக்கிறது எங்க காலம். நீங்க எல்லாம் மறு வச்சு மாறு வேடம் போட்டிருப்பீங்க உங்க காலத்துல. அந்த காலத்துல படத்துல எல்லாம் மறு வச்சுட்டாலே மாறு வேடம். நாங்க மாஸ்க் போட்டு மாறு வேடத்துல, வேற ஒண்ணும் இல்ல. அதான் வித்தியாசம். ஊருக்கு போறோம்னு ஒரு காலத்துல சொன்னா என்ன சொல்லுவாங்க? தாத்தா பாட்டியை பார்க்க போதுங்கப்பா பிள்ளைங்கன்பாங்க. இப்ப அப்படி இல்ல. ஊருக்கு போறோம்னு சொன்னாலே அப்பா அம்மாவை பார்க்க போறோம்னு தான் அர்த்தம். இன்னைக்கு பலகாரம் வந்து செய்யறாங்க. ஆனா 2 பேரும் வந்து பேசினதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நல்ல சோத்து மூட்டைங்கன்னு தெரியுது. வந்ததுல இருந்து பலகாரம் சுடுறாங்களா, ரவா லட்டு சுடுறாங்களா, ஏன் இவ்வளவு சாப்பாடு? நாங்களே சாப்பாடை பத்தி கவலைப்படல. எங்களுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி ஒன்னு குக்கிங் இல்ல ஆன்லைன் புக்கிங்ங்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். வருடத்துல ஒரு சில பண்டிகைகளை மட்டும்தான் நீங்க கொண்டாடினீங்க. இன்னைக்கு வருடம் முழுவதுமே பண்டிகையா நாங்க பாக்குறோம். காரடையா நோன்பிருந்து உருகாத வெண்ணையையும் ஓரடையும் வைத்தேன், ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டின்னு சொல்லி இன்னைக்கும் வரலட்சுமி நோன்பு இருந்து இல்லத்தரசிகள் வழிபடுறாங்கன்னு சொன்னா அந்த பண்டிகையில மகிழ்ச்சி இருக்க தானே செய்யுது. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற தாற்பயம் தெரியாதவங்களா நாங்க? என் குழந்தைய நான் கிருஷ்ண வேஷம் போட்டு அவங்க சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்ல போடும்போது, இன்ஸ்டால போகும்போது 1 lakh வியூஸ் வருது. ஐ எம் சோ ஹாப்பியா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் யா? நடுவர்களே, ரகுராமன் வாழ்ந்தது திரோதா யுகம் என்றும் எங்களுக்கு தெரியும், மதுசூதனன் வாழ்ந்தது தியோபாரா யுகம் என்றும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கும் நல்லாவே தெரியும். அந்த காலத்து ஆட்கள்லாம் எங்கேயாவது யாராவது பிள்ளைகளை, அதுவும் இந்த விவரமான பிள்ளைங்களை பார்த்தா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எங்க ஊர்லலாம் எங்க காலத்துலலாம் நாங்க வாழ்ந்தப்ப அப்படின்னு யாராவது இப்ப பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பையன் கொஞ்சம் விவரமானவன் உடனே சொல்லிடுவான்,
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நீங்க வார்த்தையால சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வீடியோவால நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. உப்பு விற்க போனா மழை வருது, மா விற்க போனா காத்தடிக்குது, ரெண்டையும் சேர்த்து போண்டாவா வித்து பாருங்க, சுவையா இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையை நாங்க ரொம்ப எளிமையா வாழ்ந்துறோம். அது பண்டிகைகளோட தாற்பயங்கள் தெரியல, அதனால பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லைன்னு நீங்க ஒருபோதும் சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்களேன், அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல உடைகள் அப்படின்னு சொன்னா எல்லாருமே யோசிச்சு பாருங்க. யார் எடுத்து கொடுத்துருப்பா? நம்மளோட தாத்தா பாட்டி நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அப்பா அம்மா எடுத்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு கூட தெரியாது. ஆனால் அவங்க என்ன எடுத்து கொடுத்தாலும் அதை நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கிட்டோம். அதே தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஏன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு தீபாவளி எப்போ நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அது உண்மைதானுங்க. அப்போ அந்த பண்டிகை மகிழ்ச்சி எப்படி இல்லாமல் போகும்? இன்னைக்கு பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கிற வகையில் இன்னைக்கு பல வேலைகளை அவங்களுக்கும் கொடுத்து, நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இல்லை, உலகையே மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள் நீங்கன்னு அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குறோன்னு சொன்னால் இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம்? அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ முதியோர் இல்லங்கள் இருக்கு, எவ்வளவோ அநாத ஆசிரமங்கள் இருக்கு. அவங்களும் அந்த பண்டிகை காலத்தில் கைவிடப்பட்டவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை அரிமா சங்கங்கள் போய் அந்த அநாத ஆசிரமங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு தேடி தேடி புத்தாடைகளையும் இனிப்புகளையும் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த காலத்துல எங்களுடைய குடும்பத்தினை தாண்டி நாங்க எல்லாருமே மனித நேயத்தோட மாண்பாளர்களா மனிதர்களா மதிக்கிறதுனாலதான் பண்டிகை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றோம். ஏங்க இன்னைக்கு காலத்துல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லயே கால் பண்ற, வீடியோலயே கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, இதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு தலை தீபாவளி கொண்டாடுற பையன் வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வைக்கும் போதே வாக்கப்பட்டு வந்த அன்னைக்கே வழிகாட்டு புத்தகத்தை கொடுத்து, மாமியார் வீடுனா இப்படி இப்படிதான் நடந்துக்கணும், மனைவி கிட்ட இப்படி இப்படிதான் நடந்துக்கணும், அப்பதான் தலை தீபாவளியா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறோங்க. உண்மைதான். இன்னைக்கு வெடியே கொரோனா புஷ்வானம்னு வந்துருச்சு. கொரோனா புஷ்வானம்னு வந்துருச்சு. மாமியார் வச்சா மட்டும்தான் அந்த புஷ்வானம் வெடிக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிடுச்சுங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேலை பார்க்கறதுலே பாதி வாழ்க்கை போயிடுது, வேலைக்கு போயிட்டு வர்றதுலே மீதி வாழ்க்கை போயிடுதுன்னு சொன்னா அவ்வளோ டிராஃபிக். அதுவும் சென்னையில கோயம்பேடுல பஸ்ஸை ஏறி உட்காந்து நம்ம பெருங்குளத்தூர் தாண்டறதுக்குள்ள போகி முடிஞ்சு மாட்டு பொங்கலே வந்துடும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனாலும் கூட்டம் இருந்தாலும் எவ்வளவோ சிறப்பு ரயில்கள் சிறப்பு பேருந்துகள்னு அத்தனையும் அரசு நமக்கு உதவி செஞ்சு கொடுத்தாலும் இன்னமும் கூட்டமாக பேருந்துகளும் ரயில்களும் நிரம்பி வழிய காரணம் என்னன்னு சொன்னா, குடும்பங்களோடு சேர்ந்து அந்த பண்டிகை காலத்து மகிழ்ச்சியை சந்தோஷமா அனுபவிக்கணுங்கிற காரணம் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நடுவர்களே. ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி அந்த காலத்து வாழ்க்கை அப்படிங்கிறது ஆற்று நீர் போன்றது. அதிகபட்சம் மீன்களை மட்டும்தான் அவங்களால அங்கேருந்து எடுத்துக்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த காலத்து வாழ்க்கைங்கிறது, பண்டிகை கால மகிழ்ச்சிங்கிறது கடல் நீர் போல ரொம்பவே விசாலமானது, எல்லைக்குட்பட்டதில்லை. இதிலிருந்து விலையுயர்ந்த முத்துக்கள் வரைக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த கால வாழ்க்கையில் தான் பண்டிகைகள் தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும். ஏன் என்று சொன்னால் அடையாளப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் வரலாற்றில் இடமுண்டு. அப்படி தனித்துவமான அடையாளத்தோடு ஜெயா தொலைக்காட்சி இருப்பதனால் இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம். இந்த காலத்தில் எல்லாம் சுமூகமாக இருந்தது, நீங்கள் கொண்டாடிட்டீங்க, அது ஒரு பெரிய விஷயமா? இல்லை இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் சமாளித்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோமே, இது பெரிய விஷயமாங்கிறத அவங்களுடைய உட்கருத்துன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். கஷ்டங்கள் வந்தாலும் அதை தொடச்சி இருந்துட்டு நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பு போகணுங்கிறது தான் இந்த காலத்தில் பண்டிகைகள் நாம் கொண்டாடுற மகிழ்ச்சி. பட் அதனை நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா என்ன இருந்தாலும் இங்கே மனசுக்கு ஒன்று இருக்குல்ல, இங்கே ஒரு வார்ம்த்துன்னு ஒன்று தேவையில்லை. அது இந்த காலத்தில் பண்டிகை கொண்டாடும் போது கிடைக்குதா, இல்லை அந்த காலத்தில் தான் உங்களுக்கு கிடைச்சதா? சரவணன் எடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக தித்திக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை அன்போடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டி மண்டபத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கக்கூடிய நாடக காவலர், கலைமாமணி, எங்களை போன்ற எளியவர்களையும் மேடையில் வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் மரியாதைக்குரிய ஐயா ஒய்ஜி மகேந்திரா அவர்களை சிறப்பு வணக்கங்கள் சொல்லி வணங்கி, வளர்ந்து வரக்கூடிய எங்களை போன்ற கலைஞர்களை ஊக்குவித்து வரக்கூடிய எங்கள் தொலைக்காட்சியினுடைய முதன்மை செயலாக்க அதிகாரி ஐயா விவேக் ஜெயராமன் உள்ளிட்ட
தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் 3 பேர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நதியா மேடம் வந்து சொன்னாங்க, உறவுகளை நீங்கள் மறந்து விட்டீர்கள். நாங்கள் தாத்தாக்கே நாங்கள் இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிற அளவுக்கு, தாத்தா பாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களை உங்கள் பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த காலம் சிறப்பான காலமாக இருந்ததனால்தான் நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. அதான் உண்மை. அதனால்தான் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட முடிகிறது. உலகத்திலே சிறந்த உறவு எல்லாரும் கணவன் மனைவி உறவு, அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவு, நிறைய திரைப்படங்கள் உள்ளிட்ட நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். ஆனால் பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவுன்னு ஒன்று இருக்குது. இது போன்ற பண்டிகை காலங்களில் ஊரில் இருந்து வீட்டுக்கு வரும் பொழுது, கிராமங்களில் அதுவும் எழில் கொஞ்சம் கிராமங்களில் இருக்கும் பொழுது அந்த பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவு இருக்குது பார்த்தீங்களா? உலகத்திலே எத்தனை ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வரவே வராது. அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அழைக்குமணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன். கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது, தீபதீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். இந்த கண்ணீரில் சோகம் இல்லை, நெஞ்சில் ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்றாலும் நீயும் என் தாய். பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. எத்தனை ஆண்டுகள் தமிழ் உலகம் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளும் இந்த பழமை இருந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் இன்னைக்கு உள்ள நிலைமைனால சார் நாங்கள் சொல்கிறோம். பண்டிகைகளுடைய மகிழ்ச்சி. போன வருட தீபாவளிக்கு என் மனைவி ரவா உருண்டை அப்படின்னு ஒன்று செஞ்சாங்க, இவ்வளோ சைஸில். வருஷம் ஒன்றாச்சு, இது வரைக்கும் அந்த உருண்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் கிராமத்துக்கு ரோடு போடுற மிஷின் வந்துச்சு, அதிலையும் வச்சு பார்த்துட்டு அந்த ஆப்ரேட்டர் சொல்லிட்டார், அப்பா நல்லா இருப்பா, வண்டியை கவுத்துறாத, அதை எடுத்துரு அப்படின்ட்டார். அதாவது இன்னைக்கு இருக்க தலைமுறை சிட்டுக்குருவிகளை கொண்டு விட்டு வெட்டுக்கிளிகளுக்கு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைமுறை இந்த தலைமுறை. ஆனால் அந்த காலத்தில் சிட்டுக்குருவியை முதற்கொண்டு நாங்கள் வளர்த்தெடுத்தோமே, அந்த பழமையை நீங்கள் மறந்து விட்டீர்களே என்பதுதான் எங்களுடைய வருத்தம். வேற எதுவும் இல்லை. மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுல மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் பண்ணுறது இல்லை. ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லாம் கிடைக்கும், அன்பு கிடைக்குமாம்மா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எந்த இதுவுமே தவறாகவே சொல்லலையே. கேரட் சரியில்லாட்டி கூடையில் வச்சுக்க கூடாது, கேரக்டர் சரியில்லாட்டி கூடவே வச்சுக்க கூடாது. இதை கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க தான் நல்லா இருக்க முடியும் இப்போ. ஆனால் அப்போ அப்படி இல்லை. எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சான். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சிரித்தோம்னா இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சிரிக்கிறானே, வெள்ளையும் தர்றான், எங்கேருந்து காசு வருது? அமெரிக்காவிலேருந்து வருதுடா. எங்கேருந்துடா காசு? நான் இப்படி கத்தி கத்தி தானடா சம்பாதிக்கிறேன், எங்கேருந்து காசு? இப்படியெல்லாம் சிந்தனை போயிட்டுருக்கு. தலைமுறையாக வாழ்ந்தது அந்த காலம். இன்று தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூட ஆள் இல்லை என்கிற வருத்தம் தான் இந்த காலம். அதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு அப்படி இல்லை. உறவுகளோட கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். உறவுகளோட இன்னைக்கு கொண்டாடுற மாதிரி எதுவுமே இல்லை. அதான் சார் எங்களுடைய வருத்தம். மழுங்கி போன அப்பாவினுடைய அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் பிள்ளைகளுக்காக வாழ்ந்த பூதாகரமான வாழ்க்கை அது வரைக்கும் யாருக்குமே தெரியறதில்லை. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு முன்னாடி எப்படி விட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களால தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதாங்க உண்மை. நான் உண்மையிலே எதிரணிக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே பொதுவாக, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. என்ன தான் நம்ம அரிசி ஸ்டாக் வச்சுருந்தாலும், வீடு நிறையா மூட்டை அரிசி ஸ்டாக் வச்சுருந்தாலும், அது வாய்க்கா இல்லை வயிற்றுக்காங்கிறத காலம்தான் முடிவு பண்ணணும். இன்னும் குறை காலம் வேறு இருக்குது. அதனால் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி, உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் அத்துணை அதிகாரிகளுக்கும் தொழில்நுட்பக்கரைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, இந்த நிகழ்வு இங்கு நடைபெற காரணமாக இருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்விக் குழுமம், பெரம்பலூர் அரிமா சங்கம் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் தீபாவளி நல் வாழ்த்துக்களையும் சொல்லி, உண்மையிலேயே அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. உறவுகளோடு உட்காந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கே தவிர, உறவுகளோடு உங்களால் இந்த பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியவில்லை. அதை மறந்துடாதீங்க.
அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, என்னை போன்றவர்கள் அம்மா இழந்தவர்கள் இன்னும் நமக்கு பழமை இல்லையே, அந்த உறவுகள் இல்லையே என்கிற வருத்தத்தை சுமந்து கொண்டுதான் இந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உண்மையிலே கவிஞர் தங்கமூர்த்தி சொல்லுவார். அவருடைய அப்பா கவிதையிலே ஒவ்வொரு பண்டிகையிலும் அப்பா குதூகலமாயிருப்பார். தனித்தனி கூடுகளில் இருப்பவர்கள் தாய் கூட்டிற்கு வருவதை எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருப்பார். ஒன்றாய் அமர்ந்து உண்ணும்போது உற்சாகமாயிருப்பார். பிள்ளைகள் புத்தாடைகள் அணிந்து பவனி வருவதை பெருமையோடு பார்ப்பார். குடும்ப மாநாட்டு தலைமையேற்று குழந்தைகளை கொஞ்சுவார். சாதாரண நகைச்சுவைக்கும் சத்தம் போட்டு சிரிப்பார். பெரிய குறும்புகளை கூட பொறுமையோடு ரசிப்பார். கார் வாங்கிய செய்தி சொன்னால் கர்வத்தோடு அம்மாவை பார்ப்பார். பாசத்தில் நனைத்த வார்த்தைகளால் பக்குவமாய் உபசரிப்பார். இந்த நாள் நீளாதா என்று ஏங்குவார். அடுத்த பண்டிகை வரும் வரை அந்த நாளை பற்றியே அம்மாவிடம் பேசுவார். அப்பாவை நினைத்தபடி வாசலில் அமர்ந்திருந்தேன் என் பிள்ளைகளின் வருகைக்காக, இப்படிக்கு ஒரு மகன். அப்படிப்பட்ட அப்பாக்களை, அம்மாக்களை, நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது, பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடியது அந்த காலம். இந்த காலம் வெறும் பகட்டுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் பண்டிகைகளின் மகிழ்ச்சி அக்காலத்திலே என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீட்டி படுத்தால் இந்த உலக உருண்டையில் நீங்கள் தான் பூமத்திய ரேகை, நீங்கள் போட்டுக் கொடுக்கும் பாதையில் இந்த பூமி பந்து வலம் வரட்டும். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உங்கள் கைகளில் உலகம் சுழண்டு வரும் என்று சொல்லி எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும், நிச்சயம் ஒரு நாள் இவ்வுலகை தமிழ் ஆளும். வாய்ப்புக்கு நன்றி, நல்வணக்கம், ஜெய்ஹிந்த். அவங்க என்ன சொல்கிறாங்க, வீடு நல்லா தான் கட்டியிருக்கீங்க, மாடர்னாக கட்டியிருக்கீங்க. நீங்கள் கேட்குற மாடர்னு எல்லாம் இருக்குது. புது மாதிரி பெட்ரூம், புது மாதிரி டைனிங் ரூம், அந்த காலத்து மாதிரியே சும்மா சும்மா எல்லாம் இல்லை. பாத்ரூம் கூட வித்தியாசமாக போயிடுது. எல்லாம் மாடர்னாக இருக்கணும், சும்மா சும்மா பழமையாக நினைக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அந்த ஃபவுண்டேஷனுங்கிறது அந்த பாரம்பரியம், அந்த பழமை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கூற்றேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பேசுனதில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் மாடர்னாக போயிட்டு இயற்கையை அழிச்சிட்டு வரீங்களே தான் சொல்கிறார். இதை நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இந்த தரம் தீபாவளி கொண்டாடுற நாள் வந்து நேருவோட பிறந்த நாள் கூட, சில்ட்ரன்ஸ் டே ஆல்சோ. அதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைகளுக்கான தினம் இது. அது அந்த காலத்தில் எப்படி கொண்டாடினாங்கன்னா, நேரு தன்னுடைய பிறந்த நாளில் அதை கொண்டாடல, வனமகோத்சவம்னு கொண்டாடுவாங்க அந்த காலத்தில். மரம் நடுறது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த நவம்பர் 14th அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அதை பண்ணுறாங்களா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த ஃபவுண்டேஷனே அந்த ட்ரெடிஷன், அந்த பழமை. அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி உங்கள் மாடர்ன் டேஸில் கிடைக்காதுன்னு சொல்கிறார். வக்கீல் சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பெருக வாழ்ந்தான் சந்தோஷ் அவர்கள். அது என்ன பெருவை வேண்டாம், பெருக வாழ்ந்தான் சந்தோஷ் அவர், பெருக பேசுங்க. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, தமிழின் எல்லை தெரியவில்லை. ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்வது மலைக்கோட்டை மாநகரின் அன்பு வணக்கம். நடுவர் அவர்களே, கடந்த காலத்தை மட்டும் பற்றி யோசிப்பவன் சாமியார், கடந்த காலத்தை மட்டும் யோசிப்பவன் சாமியார், எதிர்காலத்தை மட்டும் யோசிப்பவன் ஞானி, நிகழ்காலத்தை இருக்கிற இடத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்பவன் மனிதன். நாங்கள் மனிதர்கள். யார் சாமியார்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன பேசுனாங்க, மலர்விழி அக்கா வந்து சொன்னாங்க, பெண்களுடைய உண்மையான முகத்தை காலையில் பால் போகிற பால்கார தான் பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த காலத்தில் ஆரோக்கியத்தையும் அழகையும் இழந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு. ஏக்கா நான் என்ன கேட்குறேன், 1/2 மணி நேரம் மேக்கப் போட்ட நீ சொல்லலாமா அதை? அப்புறம் நம்ம சசிகுமாரை நான் வந்த உடனே, அந்த காலத்துலலாம் என்னென்ன பலகாரம் செஞ்சாங்க தெரியுமா? நான் உண்மையாக சொல்கிறேங்க, அந்த காலத்தில் செய்வாங்க. 3 நாளைக்கு முன்னாடி முறுக்கு செய்வாங்க, 2 நாளைக்கு முன்னாடி அதிரசம் செய்வாங்க, மொதல் நாள் சுழியம் செய்வாங்க. இதனால அந்த காலம் வந்து உங்களுக்கு சந்தோஷமா? ஏன்னா நீங்கள் சாப்பிட போகிறீங்க, உங்களுக்கு சந்தோஷம்தான், செய்கிற அவங்களுக்கு தானே கஷ்டம். பெண்களை ஒரு இயந்திரமாக மாற்றி கொண்டிருந்த சமூகத்தில் இன்னைக்கு சிக்கனமாக எதிர்காலத்தை யோசிக்க வைத்தது தாங்க இந்த காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் உறவுகள்லாம் ஒன்றா இருந்தோம்னு சொன்னாங்க, அன்றைக்கி விவசாயத்தை நம்பி இருந்தாங்க.
இன்னைக்கு திண்ணையில் அடுக்கடுக்காய் நெல் மூட்டை வைத்தவன் தான் சென்னையில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நினப்பான் எப்படியாவது இந்த தீபாவளிக்கு வீட்டுக்கு போயிடணுமென்ட்டு சென்னை கோயம்பேடுக்கு வருவான். கோயம்பேடில் பஸ்காரன் சொல்லுவான், தம்பி 400 ரூபாலாம் டிக்கெட் இல்லை, 4000 ரூபா. அவன் வீட்டுக்கு வாங்கி வச்சிருக்க பொருள் வெறும் 2000 ரூபா பொருளுங்க. அவன் யோசிப்பான், நம்ம ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4000 ரூபா டிக்கெட் கொடுத்து சொந்த ஊருக்கு வருவான். சொந்த ஊரில் வந்து இறங்கி அவங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த புடவை, அவங்க அப்பாவுக்கு எடுத்து கொடுத்த வேஷ்டி சட்டை, இதையெல்லாம் கொடுத்து அழகு பார்ப்பான். இதை நான் ஏன் பதிவு செய்கிறேன் தெரியுங்களா? பணத்தை விட பாசம் முக்கியம் என்பதை பண்டிகை உணர்த்தி கொண்டிருப்பதால் தான் இந்த காலத்தில் எத்தனையோ என்னை போன்ற இளைஞர்கள் சென்னையில் இருக்கிற கோயம்பேட்டிலையும் திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லேருந்தும் சொந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. இன்னும் அருமையாக சொல்ல போனால், வெளிநாட்டில் உள்ளவனுக்கு தாங்க தாய் நாட்டுடைய அருமை தெரியும். வெளிநாட்டில் உள்ளவனுக்கு தான் தாய் நாட்டின் அருமை தெரியும். வெளி மாநிலத்தில் உள்ளவனுக்கு தான் தாய் மாநிலத்தின் அருமை தெரியும். அதுபோல் வெளியூரில் உள்ளவனுக்கு தாய்மண்ணுடைய அருமை இந்த பண்டிகை காலத்தில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த காலத்தில் பெற்றோர்கள் மீது இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் மட்டும்தாங்க. நான் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்கிறீங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க. பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் போராட்டையும் இந்த இளைஞர்களுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்குங்க. காலம் வேகமானது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல நாம் ஓட கற்றுக்க வேணுங்க. சும்மா குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டக்கூடாது. இன்னைக்கு இராணுவத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு பண்டிகை காலம்னா ஒரு 2 நாள் லீவை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் தாய்நாட்டை காப்பாற்றுற நம்ம இராணுவ வீரர்களுக்கு பண்டிகை காலத்தில் கூட விடுமுறை கிடையாது. அப்போ அந்த இராணுவ வீரருக்கு யாராவது மகன் இருந்தால் வச்சுங்களேன், அந்த மகன்கிட்ட போய் கேட்பாங்க, உங்கள் அப்பா தீபாவளிக்கு வரல, உங்கள் அப்பா பொங்கலுக்கு வரல. அப்போ அந்த மகன் தொய்ந்து போயிடுவான்னு நினச்சிங்களா? ஏன்னா அவன் இராணுவ வீரரின் மகன். அவன் சொல்லுவான் பாருங்க, எங்கள் அப்பா அங்கே இருந்துக்கிட்டு நானும் எங்கள் அம்மாவும் உடுத்துறதுக்கு புதிய துணி எனக்கு அனுப்பிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு இந்த அரசாங்கமே ஒரு இராணுவ உடையை இந்த தீபாவளிக்கு கொடுத்து அவங்க இன்னைக்கும் அந்த இராணுவ உடையில் தான் இருக்காங்க. ஒருபோதும் என் அப்பா வராதை நினைத்து நான் கவலைப்பட போவதில்லை. என் அப்பாவை பொறுத்தவரை தாய்நாடு முக்கியம். தாய்நாட்டை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள தன் உயிரையும் தியாகம் செய்வாது. என்னை பொறுத்தவரை என் தாய் முக்கியம். பண்டிகை காலத்தில் என் தாயை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியும்னு ஒரு சிறுவன் இந்த காலகட்டத்தில் பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், தடைகளை தாண்டிய மகிழ்ச்சி இக்கால பண்டிகையில் தான் இருக்கிறது என்று சொல்லி, ஞாலம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவனும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும் இளைஞர்கள் கடலை எரிக்கும் தீக்குச்சி. இவ்வளவு ஏயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவை சொல்கிறேனே. எங்கள் அப்பா படித்தது 3ஆவதுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல பெருக வாழ்ந்தான் அப்படின்னு என்னை சொல்லி அடையாளப்படுத்துனீங்கல்ல. எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பெருக வாழ்ந்தாங்கிற ஒரு கிராமங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பேருந்து கூட அந்த ஊருக்கு வராதுங்க. எந்த பெருக வாழ்ந்தான் என்கின்ற ஊரில் 20 வருடங்களுக்கு முன்பு பேருந்து கூட வரலையோ அந்த பெருக வாழ்ந்தான் பள்ளியில், அரசு பள்ளியில் படித்த மாணவன் என் அப்பா படித்தது 3ஆம் வகுப்பு. இன்று நான் ஒரு வழக்கறிஞர், 3 வெளிநாடுகளுக்கு போய் பேசிவிட்டு வந்திருக்கிறேன். நான் ஏன் இங்கே பதிவு செய்யணும்னு சொன்னால், அந்த காலத்தில் பண்டிகை நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் அப்போ ஐயாவுடைய சிறப்பு நிகழ்ச்சி கூட, நம்ம நடுவராக இருக்கக்கூடியவருடைய சிறப்பு நிகழ்ச்சி கூட வரும். எங்கள் அப்பா போய் விரும்பி பார்ப்பார் அந்த பண்டிகை நாளில். இன்னைக்கு 3ஆவது படித்த ஒரு விவசாய கூலியின் பிள்ளை பல தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு பண்டிகை தினத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருடைய முகத்தை என் அப்பா தொலைக்காட்சியில் பார்த்தாரோ அவர் நடுவராகவும் நான் ஒரு பேச்சாளராகவும் பேசி கொண்டிருக்கிறேன். இதையும் என் அப்பா இந்த தீபாவளியில் பார்ப்பார். அப்பொழுதெல்லாம் இவர் முகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள் தான் தீபாவளி. என்னுடைய முகத்தை அவர் தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் தீபாவளி என்று சொன்னால், இந்த காலத்து இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, எந்த காலத்தில் வேணாலும் மகிழ்ச்சி இருக்கலாங்க. இந்த காலத்தில் இளைஞர்கள் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க மகிழ்ச்சி என்பது வாங்கக்கூடிய பொருள்னு நினச்சி பேசுகிறாங்க. மகிழ்ச்சி என்பது வாங்கக்கூடிய பொருள் இல்லைங்க, உருவாக்கப்பட வேண்டிய உணர்வுகள். காசு இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேங்கிறது அவசியம் இல்லைங்க. ஓலை குடிசையில் இருந்தாலும், ஒரு முறுக்கு, ஒரு சுனியம், ஒரு அதிரசம் இருந்தாலும்
நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தாலே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோங்க. அந்த மாதிரி வாழக்கூடிய எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்ன வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காலத்தில் தான் பண்டிகைகளின் மகிழ்ச்சி அதிகம் என்று சொல்லி பண்டிகைகளின் மகிழ்ச்சியை அதிகமாக்க இந்துவை எழுந்து வா, முஸ்லிமை முழங்கி வா, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று நான் கூறவில்லை. மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை. சுடுமறை நெருப்பு, சுற்றுமறை பூமி, போராடும் வரை மனிதன். தென்னை மரத்தின் மட்டை கூட கீழே விழுகின்ற பொழுது தான் பிறந்ததற்கும் இருந்ததற்கும் இறந்ததற்கும் தடம் பதிக்கிறது. ஒரு மட்டை தடம் பதிக்கிறது என்று சொன்னால் மானமுள்ள தமிழன் நம்மளால் தடம் பதிக்க முடியுமா முடியாதா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பை எடைக்காத்து ஏமாற்றத்தை குஞ்சு பொறித்து வாழும் நம் கூவல்கள் விடிவுக்காக மட்டுமல்லங்க, ஒரு முடிவுக்காகவும் தான். வாய்ப்புக்கு நன்றி. எப்போதுமே பேசுகிறவங்க அவங்க பாயிண்ட்டை பேசி முடிச்சிருவாங்க. இந்த தீர்ப்புன்னு ஒன்று விழுது பாருங்க, அவனுக்கு தான் ரொம்ப இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி. என்னத்தை சொல்கிறது, யார் பக்கம் சொல்கிறது, எதை சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ தான் எனக்கு இந்த ஜட்ஜெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஐபிஎல் மேட்ச்லேயாவது ரெஃபரன்ஸுக்கு திருப்பி போட்டுறான், பார்த்தவன் சொல்லிடுறான் யார் அவுட்டு யார் இல்லைன்னு. இதில் ரெஃபரன்ஸ் நம்ம மூளை தான், நம்ம உணர்வுகள் தான். ஏன்னா 2 பேருமே அருமையான பேச்சாளர்கள். இந்த பக்கம் பேசுனவங்களும் சரி, இந்த பக்கம் பேசுகிறவங்களும் சரி. இவங்க பழமை தான் வேணும், அந்த காலத்தில் தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் 2 பேருமே மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த மகிழ்ச்சி அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம சர்ச்சை. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாடர்ன் அம்யூனிட்டிஸ் எதுவும் இல்லாமல், கேஜெட்ஸ் எதுவும் இல்லாமல், அந்த காலத்தில் அப்படியே இந்த மண் வாசனையோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடின அந்த பண்டிகை இருக்கு, அதில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கொண்டாடுறோமே, அப்போ அது மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு இவங்க கேள்வி. உண்மையிலேயே நம்ம மனசுக்கு எது திருப்தியை தருது? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பழமையில் கிடைக்கும் அந்த சந்தோஷமா, இல்லை புதுமையில் கிடைக்கல இந்த நூதனமா, இந்த வெற்றி அடைந்து விட்டோம் என்று? இது தேவை. பழமையே நினைத்து கொண்டிருந்தால் நாளையை நோக்கி நாம் போக முடியாது. ஆனால் பழமையில் கால் ஊன்றாவிட்டால் அடுத்த லெவலுக்கே போக முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. ரோடு போட்டதை நினச்சி பார்த்து தான் அதில் நம்ம கார் ஓட்டுறோம். இன்றைக்கி நான் ஒரு சினிமாக்காரனாக பேசும்போது, இசையை பற்றி பேசும்போது எத்தனையோ மாடர்ன் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்த ஒரு ஜி ராமநாத ஐயரையும், ஒரு எம்எஸ் விஸ்வநாதனையும், ஒரு கேவி மகாதேவனையும் மறந்துட்டு அதில் கிடைச்ச சந்தோஷம் இன்றைக்கி கிடைக்குதுன்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியுமான்னா அது ஒரு கேள்விக்குறி. இது எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியாது. நான் பேசுகிறத ஒத்துக்கிறீங்கன்னா கை தட்டுங்க, இல்லாட்டா கை தட்டாதீங்க, அவ்வளோதான். ஒரு பேஸ், ஒரு பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் மகிழ்ச்சிக்கு. இது பண்டிகைக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு வரைச்சா ஒரு கம்பேரிசனுக்காக. என்னுடைய பேத்தி 2 வயசு, 2 வயசுல அவளால் செல்ஃபோனில் கரெக்டாக எந்த பாட்டு வேணும்னு சூஸ் பண்ணி போட முடியுது. அவளுக்கு வேணுங்கிற நர்சரி பாட்டு, தமிழ் பாட்டுகள் தான். காட்டுக்கு போகலான்னு ஒரு பாட்டு கரெக்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறா, அதை போடுறா, அதை பார்க்குறா, மகிழ்ச்சியாக இருக்குது. இதை நம்ம பார்த்து என்னடா அது இப்படியே போயிடுமா இவளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அப்படியே பார்க்குறது அவளுக்கு லேசாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்மக்கிட்ட வரா, என் மடியில் உக்காந்தோ இல்லை என் மனைவி மடியில் உக்காந்தோ நாங்கள் அந்த கதை சொல்கிறோம் பாருங்கள், கதை சொல்லிக்கிட்டே சாதம் ஊட்டுறோம், கதை சொல்லிக்கிட்டே அந்த மற்றதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். அந்த கதையில் அவள் லயிச்சு போகிற அளவுக்கு டெஃபினட்டாக அந்த செல்ஃபோனில் அவள் இடிச்சு போகலங்கிறது தான் உண்மை. செல்ஃபோனை வச்சு கொஞ்ச நேரம் தான் அவளுக்கு சோறு ஊட்ட முடியுது. ஆனால் எங்கள் செல்ஃபோனால் நிறையாவே சோறு ஊட்ட முடியுது அந்த குழந்தைக்கு. அப்படி பார்க்கும்போது மகிழ்ச்சிங்கிறது நம்ம உணர்வுகள்லேருந்து வரணும், அந்த உணர்ச்சிகள்லேருந்து வரணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஃபீலிங். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று எனக்கு சொன்னாங்க, சமீபத்தில் தான் ஒன்று சொன்னாங்க. இந்த முருகன் பிள்ளையார் கதை சொல்லுவாங்க இல்லையா, ஞானப்பழம், அந்த மாதிரி மேலே ஒரு சின்ன போட்டி நடந்து தான் சிவனும் முருகனும் ஒரு கட்சி ஆயிட்டாங்களாம். பார்வதியும் நேச்சுரலி அவள் பிள்ளை தானே பிள்ளையார், அவங்க 2 பேரும் ஒரு கட்சி ஆகிட்டாங்களாம். சிவனும் முருகனும் என்ன சொன்னாங்க, நான் உலகம் முழுக்க போய் சுற்றி இந்த பழமை, நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பழமை, அந்த விஷயமாக நடக்கிற பண்டிகைகள்லாம் என்ன நடக்குது இப்போது நான் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னாங்களாம். இவங்க 2 பேரும் போ அப்படின்னு இருக்காங்க. அதுவும் பிள்ளையார் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாச்சே, தும்பிக்கையால் போயிட்டு வான்னு இருக்காங்க. ஸோ முருகனும் சிவனும் ஒவ்வொரு ஊராக போய் பழனி,
அவங்க அந்த அறுபடை வீடுக்கு நார்த் இந்தியா போய் கையில் அந்த இடங்கள்லாம் போய் எப்படியெல்லாம் ஜனங்க வந்து அந்த பழமையோடு சேர்ந்து பண்டிகைகளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவங்க திரும்பி வரத்துக்கு 1 மாதம் ஆயிடுச்சான். 1 மாதம் ஆன உடனே இங்கே வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்த்த அளவுக்கு நீ பார்த்துருக்கவே முடியாதுன்னு. பிள்ளையார் சும்மா இருறான்னு ஒரு லேப்டாப் எடுத்தார் அவள்ல. நீ அந்த 1 மாதம் நீங்கள் சுற்றி பார்த்ததை நான் மொத்தமாக லேப்டாப்பில் அப்படியே போட்டு 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 அத்தனை பண்டிகையை நான் பார்த்தாச்சு. அந்த ஞானப்பழம் மாதிரியே மறுபடியும் தோற்று போயிட்டேடா முருகான்னு பிள்ளையார் சிரிச்சிருக்காரு. கொஞ்சம் அவர் மூத்தவர் அவர் அப்படி தானே பண்ணுவார். நாங்கள் தான் எல்லாம் பார்த்தாச்சே, நீ எதுக்கு ஊராக போய் பெட்ரோல் செலவச்சு போனேங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நாங்கள் எல்லாம் இதில் பார்த்துட்டோம், இதில் எங்களுக்கு கிடைக்காத மகிழ்ச்சியாக உனக்கு அந்த பழமையில் பார்த்து கிடைச்சிட போகுதுன்னு சவால் விட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்களாம். சரி ரைட், அவங்க சொல்கிறத கூட நியாயம் இருக்கும் போல் இருக்கு. வாமா பார்வதி, அது ஒரு குடும்பம் தானே, என்னதான் கடவுளாக இருந்தாலும் அதுவும் ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் குடும்பம். என்ன சமைச்சிருக்க சொல்லு, சாப்பிடலாம் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் லேப்டாப்பையே பார்த்துட்டே இருந்துட்டோம், சமையல் பண்ண வரந்துட்டோம், இன்றைக்கி சாப்பாடு கிடையாது யாருக்கும், பட்னி தான், என் ஸோ சாரி, நீ தான் அதான் உருவாக்கணும்னு. அப்போ இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு ஒரு பெரிய பை எடுத்திருக்காங்க. என்னன்னா, நாங்கள் போன இடத்துலலாம் பழமையில் கொண்டாடினாங்களே அந்த பண்டிகைகள், எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிரசாதம்னு ஒன்று கொடுத்தாங்கம்மா, அது இருக்குது எங்களுக்கு சாப்பாடுக்கு, உனக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் அந்த பிரசாதத்தை, ஸோ நீயும் சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். இதில் என்ன கதை உண்மை கிடைச்சிதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் புதுமையை வெறுக்கிறவன் இல்லை, நானும் என்ன இன்றைக்கி உட்காந்து இந்த மாடர்ன் கேஜெட்ஸை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஆனால் ஒரு கதைன்னு நான் எடுத்து ஒரு சினிமா எடுக்கும்போது என்ன தான் கிராஃபிக்ஸ் நான் பண்ணாலும், மக்களை என்னதான் நீங்கள் டைட்டானிக்குங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கங்களேன், நம்மலாம் நினச்சிட்ருக்கோம் அது ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த கப்பல் முழுகிறத கிராஃபிக்ஸில் காமிச்சான். பாகுபலி ஜெயிச்சதுக்கு காரணம் கிராஃபிக்ஸில் அவ்வளோ பிரமாதமாக யானை சண்டை போடுறதெல்லாம் காமிச்சான்றது. அது இல்லை, அதுக்கெல்லாம் மீறி அந்த பழமையில் அந்த பாசம், அந்த அன்பு, அந்த காதலுங்கிறது அந்த கதையில் இருந்தே தெரியுமா, அதுதான் அந்த படங்கள் வெற்றிக்கு காரணம். அதே மாதிரி கரெக்ட், நீங்கள் உழைக்கிறீங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காலத்தில் நீ ஏன் சைக்கிளில் போனேன், மாட்டு வண்டியில் போயிருந்தால் அந்த ஊருக்கு போயிருக்க முடியுமான்னு அது அவர் என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் அதுதான் கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு மெய்ஞானம் வளர்ந்துதாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். அந்த மெய்ஞானம் வளரணும் என்றால் அந்த அடிப்படை அந்த அன்பு இங்கேருந்து வருது பாருங்கள், அந்த ஃபீலிங் அன்பு வருது பாருங்கள், அதுதான் முக்கியம். அது டெஃபினட்டாக அந்த காலத்தில் தான் அதிகமாக கிடச்சிதுங்கிறது என்னுடைய ஒரு சிறிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நீங்கள் அன்போடு ஆதரவோடு ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் வேணால் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள், மூளைக்கு வேலை தர விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் இந்த நாட்டில். அதுக்கு வாய்ப்பு தந்த ஜெயா டிவிக்கு உங்கள் கரகோஷத்தோடு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் ஆளுநர், அவருடைய எம்டி அவர் விவேக் ஜெயராம் அவர்களுக்கும் அந்த அத்தனை டெக்னிக்கல் டீமுக்கும், முக்கியமாக அருமையான இடத்தை அமைச்சு கொடுத்த ராமகிருஷ்ணா கல்லூரி அவர் தலைவருக்கும், அரிமா சங்கங்களுக்கும். அரிமா சங்கம் நீங்கள் எவ்வளவோ பிரமாதமாக செஞ்சுட்டு வரீங்க, அந்த சேவைக்கெல்லாம் காரணம் உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பு. நான் சொல்கிறேனே, இந்த பழமையில் ஊறி இருக்கிற அன்பு தான். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஒரு முக்கியமான பண்டிகை நாளில் இந்த தீபாவளி நான் இவ்வளவு நேரம் என் குடும்பத்தோடு கொண்டாடலைனாலும் இந்த தமிழ் குடும்பங்களோடு கொண்டாடினது எனக்கு பற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி அதிகமான நல்ல விஷயங்களை பற்றி நாம் ஜெயா டிவியில் பார்த்துட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே யாரும் தோற்கவில்லை, யாரும் ஜெயிக்கவில்லை. அவளுக்கு 10க்கு 8 வாங்கினார்கள், நீங்கள் 10க்கு 6 வாங்கியிருக்கீங்க. 2 பேருமே பாஸ் தான். 2க்குமே ராமகிருஷ்ணா காலேஜில் அட்மிஷன் உண்டு. நன்றி.